நக்ஷு பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பூஜைக்கெல்லாம் வேற ஒருத்தவங்க தான் இருந்தா. ஷூட்டுக்கு வரும்போது தான் டப்புன்னு நக்ஷத்ராவா அர்ச்சனா இருக்குல்ல, செல்லமா அர்ச்சா, கர்லி ஹேர் அர்ச்சனா, அர்ச்சு இருந்துச்சு. அப்ப அர்ச்சு கிட்ட தான் அழுவேன். ஒரு டேக் அவே ஃப்ரம் செல்லம்மா சீரியல் என் பாப்பா, இப்போ எனக்கு ஒரு பாப்பா இருக்குல்ல, அப்ப நான் அவகிட்டே சொல்லுவேன், உனக்கு ஒரு அக்கா இருக்கு, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதுக்கு அடுத்தா இப்போ நீ. லவ் அதெல்லாம் முக்கியம் இல்லப்பா, நமக்கு லவ் தான் முக்கியம். அதுலதான் நம்ம வாழும். அந்த லவ் இருந்தேன்னா உலகத்துல வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும். உலகத்துல எல்லாரும் வைஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட், இப்படிதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பிட்ரேயல் நிறைய துரோகம் பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய பேர் பண்ணியிருக்கேன். அந்த டைம் தான் நிறைய யோசிச்சிருக்கேன். படிச்சிருந்துக்கணும், ஒழுங்கா படிச்சு ஏதாவது ஒரு வேலையை வாங்கி வச்சிருந்தா உனக்கு இது. சம்மந்தி மாதிரி இன்னொன்னு பிக் பாஸ்ல நாங்க பண்ண, நானும் பவி வந்து பழைய சாதம் சாப்பிடுவேன். ரொம்ப ஈஸி. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா கை வச்சு பேசணும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இன்னைக்கு நம்ம கூட வந்து the cutest அன்ஷிதா நம்ம கூட இருக்காங்க. ஹாய் அன்ஷிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கங்க்ராட்ஸ் ஃபார் அழகே அழகே, செம்மையா வந்து போயிட்டு இருக்கு. ஜியோ ஹாட்ஸ்டார் ஐ திங்க் டாப் 5ல வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய சீரியல். சோ எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஒர்க்குக்காக ரொம்ப உழைப்பு போடுவோம்ல, அது நல்லா வரும்போது ரொம்ப சந்தோஷம். இங்க என்னன்னா ஒருத்தவங்க மட்டும் போடுறதுனால இல்ல, எல்லாருமே ஒரே மாதிரி நின்று அந்த ஒரு சீரியல் நல்லா வரணும்னு ரொம்ப நல்லா பண்ணுது. ஸோ ஹாப்பி. உங்களுடைய கோ ஆர்டிஸ்ட் சொல்றதா இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றதா? இப்ப நட்சத்திராவை அவங்கள பத்தி சொல்றீங்க. ரெண்டு பேரும் ஒரே சீரியல்ல வந்து ஆக்ட் பண்றீங்க அப்படின்ற போது அஸ் ஆடியன்ஸா எங்களுக்கு ரெண்டு பேருமே டாப் ஹீரோயின், நீங்க வந்து ஹீரோயினா நடிச்சிருக்கீங்க. இப்போவ பார்க்கும்போது ரெண்டு ஹீரோயின் ஒரே சீரியல் இல்லையா அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. சோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ப்ராசஸ் அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி? நக்ஷு பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பூஜைக்கெல்லாம் வேற ஒருத்தவங்க தான் இருந்தா. ஷூட்டுக்கு வரும்போது தான் டப்புன்னு நக்ஷத்ரா பண்ற அப்படின்னு சொல்லி, நக்ஷத்ராவா? ஏன்னா நாங்க இன்ஸ்டால சாட் பண்ணோம், அப்படி தெரியும், ரொம்பவும் தெரியாது. நக்ஷத்ராவா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஓகே ஹாப்பி ஆயிட்டேன். ஆனா ஆளு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ இவங்க இவ்வளவு ஜாலியா இருப்பேன், என்னை விட வெகுளி அப்படி சொல்லலாம். திருன்னு இருப்பேன், நல்லா பேசுவேன், நல்லா கக்க புக்கன்னு சிரிப்பேன். நமக்கு கொஞ்சம் ஏத்த மாதிரி நான் ரொம்ப பேசுவேன் அவங்க கிட்ட. இன்னொன்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுனாலே கொஞ்சம் கம்மி தான். எனக்கு இப்படி கவுண்ட் பண்ணல, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கு, ரொம்ப கம்மி. அதுவும் வருஷங்களான, இப்ப 10-12 வருஷமான ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு இருக்கு இப்ப எடுத்து பாத்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா. ஆனா நக்ஷு வந்து இப்ப எனக்கு எப்படி ஆச்சுன்னா, டப்புன்னு நான் ஒட்டிக்கிச்சேன் அவங்க கிட்ட. அது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாவே அந்த இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படிதான் என்னோட கம்ஃபர்ட் ஜோன், அவங்க மட்டும் தான். ஆனா நக்ஷு கிட்ட எனக்கு தெரியல இவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஒரு கனெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. சூப்பர். அழகே அழகே சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசம் கிட்டதான், ஒரு மாசம் மேல தான் ஆகுது. மோஸ்ட்லி வந்து சீரியல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பூம் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 2 months 3 months ஆகும் அந்த கதைக்குள்ள வந்து மக்கள் வந்து இன்வால்வ் ஆகி அதை பாக்குறதுக்கு. இவ்வளோ சீக்கிரமா வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இந்த ஸ்டோரிய? உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு ஒன்லைனா தான் சொல்லியிருப்பாங்க. அது கேட்கும்போது உங்க கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க? என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இந்த 2 ஹீரோயின் மேட்ரு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா எனக்கு அது பிரச்சனையா தோணல, ஓகே அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா 2 மருமகளின் கதைன்னு சொல்லும்போது ஓகே என்னவா இருக்கும், எல்லா இடத்துலயும் சண்டை 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 இப்படிதானே இருக்கும். அப்ப நினைச்சேன் அப்படி இருக்குமா அப்படின்னு யோசிச்சு, சண்டை எல்லாம் இல்ல, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்து எப்படி இப்ப மக்களுக்கு வந்து காமிக்கிறோம். ஒருத்தவங்க இப்படி இருந்தா இப்படி, இப்படி இருந்தா இப்படி. இப்ப என்னோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாவம், பேசுறதுக்கு தயங்குவா. ஐ மீன் டப்புன்னு பேச மாட்டவங்க, ஐயோ மாமியார் இல்லைன்னா மாமனார் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு. ஆனா நக்ஷுவோடது வந்து எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி, நம்ம இப்போ பேசணுமே இந்த இடத்துல, நம்ம பேசியிருந்துக்கணுமே அப்படின்னு வைக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நக்ஷுவோடது. ஸோ 2மே டிஃப்ரெண்டா இருக்கு, அது நல்லா இருக்கு. அதனால ஓகே அப்படி. இப்ப கூட நான் என்னோட வீட்டுல கூட ஒரு அக்கா வருவேன், அவங்க பேரு மலர். ஓகே. அப்ப வந்து நான் அக்கா கிட்ட கேட்கும், எப்படி இருக்கு சீரியல், என்ன பாக்குற மாதிரியே இருக்குமா இப்ப என்னோட கேரக்டர். அப்ப நான் கேட்டேன் நக்ஷுவோடது,
அது நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், ஆனா பேச முடியல. அவங்க பேசுற இதுதான் வந்து ஒரு இது. சூப்பர். ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து டைரக்டர்ஸ் வந்து 2 ஆப்ஷன் குடுக்குறாங்க. நட்சத்திரா ரோல் அண்ட் உங்களோட ரோல். நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? நான் மலராவே மலர். இருந்துக்கிறேன். ஓகே. சூப்பர். ஏன்னா அது அது அவங்க வந்து கண்டிப்பா அந்த ஒரு இதுல யோசிச்சிருக்கும்ல, மலர்னா அன்ஷிதா பண்ணட்டும், இந்த கேரக்டர் நக்ஷுக்கு இது பண்ண முடியும், சோ நக்ஷு பண்ணட்டும். அது எனக்கு தெரிஞ்சு அது அப்படியே அழகாவே இருக்கட்டும். சூப்பர். உங்களுடைய காஸ்டியூம்ஸ் பத்தி பேசி ஆகணும். ரொம்ப சட்டிலா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ஆஃப்டர் ரொம்ப எப்படி சொல்றது இயர்ஸ்க்கு அப்புறமா சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் வந்து ரொம்ப ஹெவி மேக்கப், ஹெவி வந்து ஜுவல்லரிஸ், சாரிலாம் போட்டு நாங்க பார்த்தோம். இது ரொம்ப சட்டிலா ஐ திங்க் நோ மேக்கப்ல தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன்ல. அத அது பத்தி பிரவீன் சார் தான். சார் வந்து எப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த சீரியல் கமிட் ஆன போது நான் என்ன நினைச்சேன்னா, இனிமையாச்சு ஒரு சீரியல் ஹீரோயின் மாதிரி நடக்கணும். ஏன்னா செல்லமாலே தெரியும், நான் மேக்கப் எல்லாம் இல்ல, எதுவுமே இல்லை. ஒரு மாதிரி அந்த அந்த மாதிரி சாரி அப்படி பாவம் ரோட்ல ஓடுது அப்படி ஒரு பொண்ணு. ஆனா இதுல நம்ம ஒரு அந்த ஒரு ஹீரோயின் மெட்டீரியல். என்ன சொல்லணும்னா, இடையில இந்த டச்சப் எல்லாம் பண்ண பவுடர் எல்லாம் எடுத்தப்ப எனக்கு இப்படி எல்லாம் பண்ணணும், ஓகே நம்ம இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வச்சிருந்தேன். இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி டச்சப் பண்றது இல்ல மேக்கப் போறதுலாம் அவ்வளோ இருந்தது இல்லையா? அவ்வளோ இல்ல. ஏன்னா நான் வந்து செல்லம்மா பண்ணும்போது அதுல வந்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அந்த பவுடர் போட்டு காலையில போற நான் வந்து வர்றதே ஒண்ணு வெயில்ல போயிட்டு அப்படிதான் வரும். அப்புறம் அந்த ஏதாவது ஃப்ரெஷ்னா மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி மூஞ்சி ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிட்டு மீண்டும் சன்ஸ்கிரீன் போட்டு அப்படிதான் வரும். இங்க இங்க மலையாளம் பண்ணும்போது எப்படின்னா அந்த சூர்யா கைமல் கேரக்டர் வந்து ரொம்ப மேக்கப், அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு, சோ ரொம்ப மேக்கப் எல்லாம் இல்ல, சாதா சுடிதார் அப்படி ஒரு பொண்ணு. இங்க வந்து அழகா வரும்போது இல்ல நம்ம வந்து அப்படியெல்லாம் பண்ணி நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நாளே வந்தப்போ டைரக்டர் வந்து இதெல்லாம் வேண்டாம் தொடச்சிடுமா. என்ன போட்டுட்டு போனீங்க ஃபேஸ்க்கு? நான் வந்து கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டுட்டு போனேன். சார் வந்து நம்ம நார்மல் வீட்டு பொண்ணுங்க அன்னைக்கு நான் லுக் டெஸ்ட்டுக்கு வந்தப்ப எப்படி இருந்தா அப்படி வேணும் சொன்னேன். சரி சார் அப்படின்னு இருந்துச்சு. ஆனா சார் சொன்னதுதான் கரெக்ட். நம்ம வீட்டுல எப்படி இருக்காளோ அப்படி நம்மள தெரியணும். இன்னொன்னு மலர் கேரக்டர் வந்து ரொம்ப மேக்கப் போட்டு இல்லைன்னா நல்லா லிப் க்ளோஸ் போட்டு அப்படி எல்லாம் கிடையாது. அந்த பொண்ணு வந்து வீட்டுல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணி அந்த மாதிரி ஒரு நம்ம பாக்குறது வீட்டம்மா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சோ சார் சொன்ன போது எனக்கு அது பிடிச்சிருக்கு. இன்னொன்னு வந்து எனக்கு மேக்கப் போடாம பிடிக்கும், ஏன்னா எஃபர்ட் கொஞ்சம் கம்மி. இப்ப நான் 8 மணிக்கோ இல்ல 8:30க்கோ லொகேஷன் பண்ண கரெக்டா 9 o'clock நான் ரெடியா நிப்பேன். ஏன்னா நமக்கு மேக்கப் இல்ல எதுவும் இல்ல, ட்ரெஸ் போட்டு ஹேர் மட்டும் கட்டி குட்டி கம்மல் மாலா அவ்வளவுதான். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மேக்கப் எல்லாம் இல்லாம. அது முழுக்க டைரக்டருக்கு தான் அந்த கிரெடிட்ஸ். ட்ரெஸ்ஸும் வந்து சொன்னேன்னா அதுக்கு கேமராமேன் செரவன் சார சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவரும் வந்து நம்மளுக்கு ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது ரொம்ப பிரைட் கலர்ஸ் வேண்டாம், கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஸ் இப்ப நான் போடுறேன் பேஸ்டல் கலர்ஸ் அப்படி போதும். அது ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு, அது நல்லது. ஓகே, சோ உங்களுக்கு தான் ஃபுல் கிரெடிட். செல்லம்மா சீரியல் பத்தி பேசி ஆகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு டார்க் மேக்கப் போட்டாங்களா என்னன்னு தெரியல. ரொம்ப இல்ல ஐயோ டார்க் மேக்கப் போடலப்பா. அது என்ன, அது நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ கொஞ்சம் வெள்ளையா வந்தேன். ஓகே, வெயில்ல ஷூட் டேன் ஆயிட்டீங்களா? கருத்து போச்சு, அதுதான் உண்மை. எனக்கு நிஜமா பிக் பாஸ் போற முன்னாடி வரைக்குமே இப்படி அந்த பிளவுஸோட இங்க வரைக்கும் பிளவுஸ் இருக்குன்னா இங்க இருந்து அப்படி பிளாக்கா இருந்துருச்சு. அது ஐயோ அந்த டேனை பத்தி எனக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், ஏதாவது இப்ப போட்ட உடனே டேன் போற மாதிரி எல்லாம் ஏதாவது கண்டுபிடிங்க, நாங்களே வாங்குவோம் நிறைய அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறேன். ஐயோ டேன், சென்னை டேன். ஓகே, நீங்க எப்படி அப்ப ரெக்டிஃபை பண்ணீங்க அந்த டேன்லாம்? அப்படியே விட்டுருச்சுடா. நிஜமா சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் அர்ச்சனா இருக்குல்ல, செல்லமா அர்ச்சா கர்லி ஹேர் அர்ச்சனா, அர்ச்சு இருந்துருச்சு. அப்ப அர்ச்சு கிட்டதான் அழுவேன், என் கலர் எல்லாம் போச்சு, நான் கருத்து போச்சு இப்படி. எனக்கு வேற இந்த ஒரு சூடு இல்ல, பிம்பிள்ஸும் டப்புன்னு வரும். அப்ப நான் என்ன கருத்து போச்சு எல்லாம் போச்சு நான் அழுவேன். அப்ப அவதான் ராகான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிரீம் சொல்லி கொடுத்தா, அது வாங்கி போட்டேன். ஆனா அதுல எல்லாம் என்னோட டேன் போல, ஏன்னா அதுக்கு மேல வெயில்ல தானே போயிட்டு இருக்கு, அப்படியே இருந்துச்சு. அது தானா போச்சு. அப்புறம் வெயில்ல போகாம இருந்தப்போ தானா போச்சு, இதுதான் உண்மை. தயிர் எல்லாம் போடுவேன் ஆனா இடையில. செல்லம்மா சீரியல் வந்து எப்படி சொல்றது, ஒரு அம்மாவா வந்து நீங்க ஆக்ட் பண்றது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். நிறைய உங்களுக்கு எப்படி சொல்றது பாசிட்டிவ் கமெண்ட் வந்து ஒரு சீரியலுமே வந்து செல்லம்மா சீரியல். அந்த சீரியல் பத்தி சொல்லுங்க, எவ்வளவு ஸ்பெஷல் உங்களுக்கு? அது செல்லம்மா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா நான் வந்து மலையாளத்துல சீரியல் அப்ப பண்ணிட்டு அப்ப வந்து ரொம்ப ஆசை தமிழ் பண்ணணும், ஒரு சீரியல் பண்ணணும் அப்படின்னா.
அந்த டைம் தான் கரெக்டா எனக்கு செல்லம்மா கால் வருது. அது பேசும்போது என்னன்னா இந்த மாதிரி அம்மா கேரக்டர். அப்போ எனக்கு 24 ஆக போகுது வயசு. அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன திட்டுனா, எதுக்கு இப்பவே இதை எடுக்கிற, அப்புறம் உனக்கு அம்மா ரோல் தான் கொடுப்ப இப்போ நான் சொன்னேன். இல்லையே, எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு அதை கேட்கும் போது என்னன்னா எனக்கு நிறைய அம்மாங்களை தான் நான் சுத்தி பார்த்த நிறைய அம்மாங்க தான் எனக்கு வந்து ஈவன் ஏன் அம்மா கூட அதுதான் ஞாபகம் வந்தது. அப்போ நம்ம ஏன் அது பண்ணக்கூடாது, நல்லா இருக்கு, பண்ணலாமே. இன்னொன்னு எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப சொன்னப்போவே பிடிச்சிருக்கு. ஒரு ரொம்ப பாவம் ஏழையான ஒரு பொண்ணு, ஹஸ்பண்ட் இல்ல, அந்த குழந்தைய வளர்த்துறதுக்காக. அது நான் என் லைஃப்ல என் அம்மாவே பார்த்திருக்கேன், அப்படி ஓடுற ஒரு அம்மா. ஸோ எனக்கு அது பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுதான் அந்த சீரியல் பண்ணது. அது எனக்கு ஏதோ ஒரு வகையில எனக்கு நல்லதுதான், அந்த ஒரு கேரக்டர் எனக்கு கிடைச்சது. ஏன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த சீரியல்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ எப்போ ஸ்பெஷல் தான். ஓகே, ஒரு டேக் அவே ஃப்ரம் செல்லம்மா சீரியல் இது வந்து லைஃப் லாங் இருக்கும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? உள்ள மெமரியா இருக்கட்டும், ஒரு விஷயங்கள் ஏதாவது? கண்மணி. ஓகே. என் பாப்பா. அது இப்போ என் சீரியல்ல இப்போ எனக்கு ஒரு பாப்பா இருக்குல்ல, அப்ப நான் அவகிட்டே சொல்லுவோம், உனக்கு ஒரு அக்கா இருக்கு, பேரு கண்மணி, அவதான் என்னோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, அதுக்கு அடுத்துதான் இப்போ நீன்னு அவகிட்டே சொல்லுவேன். சோ அதுல இருந்து நான் எடுத்தது கண்மணி. கண்மணி எடுத்தேன்னா கண்மணியோட அம்மாவையும் கூட எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அது நம்ம எப்போ பேசுறாளோ இல்ல எப்போ அதெல்லாம் இல்ல, அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நிறைய டைம் வந்து எனக்கு அவங்க அந்த லொகேஷன்ல அம்மாவா நின்றுருக்கா. ஓகே, அதனால எனக்கு அவங்க ஃபுல் ஃபேமிலியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பருங்க. ஸோ இப்போ வந்து நீங்க தமிழ் சீரியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தமிழ் ஆடியன்ஸ்குள்ள எல்லாமே நீங்க வந்து கனெக்ட் ஆனீங்களே. உங்களுடைய கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ உங்க ஃபர்ஸ்ட் ஷாட் எந்த வயசுல நடந்தது? அந்த மெமரி பத்தி சொல்ல முடியுமா? 8th நினைக்கிறேன், 8th படிக்கிறேன். அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் அம்மான்னு ஒரு சீரியல்னு சொல்லி சின்ன கேரக்டர் வந்து பண்ணிட்டு போச்சு. எனக்கு அப்பெல்லாம் பிடிக்காது, நடிக்கிறது எல்லாம் பிடிக்காது. அம்மாவோட அம்மாவுக்கும் பிடிக்கும். அதனால சரி நம்ம போயிட்டு வந்துடலான்னு போயிட்டு வரேன். அப்புறம் வந்து சின்ன 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 அப்படியே பண்ணிட்டு இருந்த கேரக்டர்ஸ் அப்புறம் விட்டுருச்சு, எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு. தெரியல, அந்த எனக்கு கரெக்டா 18 வயசுல இருந்து அந்த கமிட்மெண்ட் எடுக்கணும்னு ஒரு இது வந்த கட்டாயத்துல நம்ம வந்து அதை எடுத்துட்டோம். அதை எடுத்த போது நம்மளுக்கு வேற எதுவும் வேலை தெரியாது. சரி, இதுக்குள்ள நம்ம வந்துட்டோம், இது நம்ம புடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு ஒரு இது வந்து ஏதோ தெரியல. அதுக்கு அடுத்து வந்து எனக்கு நடிக்காமலோ இல்ல கேமரா டெய்லி வந்து பார்க்காம எனக்கு ஒரு நாள் கூட எனக்கு பிடிக்காது இப்போ. ஏன்னா அதுதான் என்ன கொஞ்சம் சந்தோஷமா வைக்கிற இடம். அந்த ஆக்ஷன் கட்டுக்குள்ளாச்சும் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய என்ன சொல்ல இதான் நான் நினைக்கிறது என்னோட வேலை தான். ஓகே, அதனால சூப்பரா என்னோட வேலை தான் எனக்கு பிடிக்கும். ஓகே, ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த அன்ஷிதா வந்து இப்போ இருக்கிற அன்ஷிதா வந்து ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற அன்ஷிதாக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ எனக்கு 28, அப்ப 25. ஓகே, 23 அந்த டைம் நான் கொஞ்சம் என்ன சொல்லு துருன்னு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ எல்லாம். அது இப்போ துருன்னு இருப்பேன், ஆனா கம்மியாச்சு. அப்போ இருக்கிற அன்ஷிதா வந்து இப்போ நம்புவேன், அப்போ டப்புன்னு நம்புவேன் எல்லாரையும். ஓகே, அது வேண்டான்னு தோணுது. ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் சூப்பர். நம்ம அந்த 23ல நான் இருந்த மாதிரி எல்லாம் இப்ப இருக்கிற பசங்க இருக்கு. ஏன்னா செம்ம குழந்தைங்க இப்ப இருக்கிறவங்க. யார நம்பணும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா. பசங்களை சொல்றீங்களா இல்ல பொண்ணுங்களை சொல்றீங்களா? 2 பேரையும். ஓகே, பசங்க பொண்ணுங்க அப்படி அவங்க 2 பேரையும் தான் சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்லணும்னா, யாரையும் டப்புன்னு நம்பாதீங்க. ஓகே, அவங்க வேலை பாருங்க. எதுலயும் நம்ம வந்து நம்மளோட மைண்ட் இதுக்காக ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு நம்ம உட்கார்ந்து நல்லா சாப்பிட்டு நம்ம அம்மா அப்பாவை எல்லாம் நல்லா உட்கார வச்சு பார்க்க முடியற மாதிரி உங்களோட வேலை பாருங்க. வேற எதுவும் பார்க்காம உங்க வேலை பாருங்கன்னு தான் சொல்லும். அதுதான் முக்கியம். ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு யாருமே இருக்காது, நம்ம மட்டும்தான் இருக்கும். அதனால யாரையும் நம்பி நம்ம வாழ்க்கைய வேற மாதிரி எல்லாம் பண்ணாம அழகா உங்க வேலையை பார்த்து போங்க, அவ்வளவுதான் சொல்லும். டைம் இருக்கு எல்லாத்துக்கும். நீங்க சைல்ட்ஹுட்ல வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க ரொம்ப துருதுருவான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க வந்து அஸ் ஒரு விமனா நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிக்க உங்க இன்டர்வியூஸ் எல்லாமே பாக்குறோம். நீங்களும் உங்க அம்மாவும் க்ரோ த்ரூ பண்ண விஷயம்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு இண்டிபெண்டா விமன்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க சைல்ட்ஹுட் பத்தி சொல்லுங்க, எப்படி போச்சு? நான் சின்ன வயசு பத்தி நினைச்சேன்னா நான் ரொம்ப ஹாப்பியான டைம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட அப்பா அம்மா ஒன்னா இருந்த டைம் தான். ஏன்னா எனக்கு அந்த டைம் தான் ரொம்ப ஞாபகம் இருக்கு. அதுதான் எனக்கு ஞாபகப்படுறதுக்கு பிடிக்கிறது அந்த டைம் தான். சோ அதுதான் என்னோட மெமரிஸ்ல இருக்கு.
ஸோ எனக்கு அந்த ஒரு டைம் நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் அப்பா அம்மா கூட. நான் தெரியல அவங்க அந்த செப்பரேட் ஆன டைம்ல வந்துட்டு நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா வந்துச்சு. அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி தாண்டி இங்க வரைக்கும் வந்திருக்கோம். நிறைய ட்ராமாஸ் நிறைய இருக்கு. சின்ன வயசா இருந்தாலும் நிறைய ஃபேஸ் பண்ணோம். அது தாண்டி வந்திருக்கோம்ல. ஓகே. சின்ன வயசுலனா அந்த ஒரு மெமரி தான் எனக்கு நல்லதா இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். சூப்பர். நான் சில இப்போ ஒன் வேர்ட்ஸ்லாம் சொல்றேன். அது சொன்ன உடனே உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கு? இல்ல அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து லவ். லவ் அது என்ன சொல்ல, அது அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டுங்க. அது Okay. சின்ன விஷயம் கிடையாது. நம்ம வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். செட் ஆகுமா அப்படின்னு நினைச்சோ இல்லைன்னா கொஞ்ச நாள் இருக்கலாம். அதெல்லாம் லவ் கிடையாது. லவ்னா ஒரு பெரிய கமிட்மெண்ட். அதுக்கு அதுல வந்து நீ வந்து அந்த கமிட்மெண்ட உண்மையாலுமே எடுத்து நான் அந்த ஒருத்தவங்களுக்காக உண்மையாலுமே இருக்கும் அப்படின்னு நம்ம தானே நம்ம செல்ஃப்க்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்க முடியும். அது உண்மையா கொடுத்தா மட்டும் நீ அதை எடு, இல்லைன்னா நீ அதை எடுக்காத. ஏன்னா அது வந்து உனக்கே எவ்வளவு ஃபீல் ஆகுமோ இல்லையோ, ஆனா ஆப்போசிட் இருக்கிறவங்க ரொம்ப அதுல வேதனைப்படும். அதனால அது ஒரு பெரிய கமிட்மெண்ட். உங்களால அதை எடுத்துட்டு போக முடியும்னா மட்டும் அதை தொடுங்க, இல்லைன்னா தொடாதீங்க. ஓகே. இப்போ வந்து ஒரு பையன் வந்து இப்ப அன்ஷிதா வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்க என்ன குவாலிட்டிஸ் இருந்தா நீங்க வந்து இம்ப்ரெஸ் ஆவீங்க? அது சொல்லுங்க. அது டப்புன்னு வந்து காமிக்கிறது கிடையாது இல்ல. நம்ம அது அது ஃபீல் ஆகணும் இல்ல நமக்கு. அது இப்ப டப்புன்னு வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எனக்கு குப்பி வலை ரொம்ப பிடிக்கும். அதுக்காக டப்புன்னு அவன் குப்பி வலை வாங்கிட்டு வந்தேன்னா அது வாங்கிட்டு வந்தோன்னா நான் இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். அதுக்கு டைம் எடுக்கும். அவனை புரிஞ்சுக்கணும். ஓகே. அது பெரிய விஷயம். ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள இறங்கணும். சோ அதை புரிஞ்சுக்கணும். அதனால என்ன இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீ கொஞ்சம் நீயாவே இருந்து காமின்னு தான் சொல்லும். அது எவ்வளவு டைம் ஆனாலும் சரி நீயாவே இரு. அது நீ ஒரு வில்லனா கூட இருக்கட்டும். ஆனா நீயாவே இருந்து காமியா. இது நான் டிஃபரெண்டா இருக்கு. நீ வில்லனா கூட இரு, நீயா இரு. ஆமா. உலகத்துல வந்து ஒருத்தர் கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும். அந்த ஒருத்தர் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு அவ்வளவு க்ளோஸா இருக்கிற ஒரு பர்சனா இருக்கும். வைஃப் தான் உலகத்திலே இல்ல. வைஃப் இல்லைன்னா ஹஸ்பண்ட் இப்படிதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதுதான் பெரிய ஒரு கனெக்ஷன் சொல்லுவேன். ஏன்னா எதுவுமே தெரியாத ஒருத்தர், எதுவுமே நம்மளுக்கு இப்ப வளர்ந்து 28 30 40 வருஷம் ஆகட்டும், நம்ம தெரியாம ஒருத்தரை வந்து லைஃபுக்கு எடுக்கிற இல்ல, பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் இந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு. அதனால அத கொஞ்சம் பார்த்துதான் இது பண்ணணும். உங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன? நீங்க ஒரு பார்ட்னரோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க கிட்ட நீங்க ஒரு லவ் லாங்குவேஜ் ஒரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? அது என்னவா இருக்கும்? எனக்கு வந்து வரும். ரொம்ப லவ்வா வந்து இல்லைன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட இப்படி வரும். அது அவங்க கிட்ட மட்டும்தான் வரும். இன்னொன்னு நான் ரொம்ப அவங்க கிட்ட ஃப்ரீயா இருக்கும்னா நான் வந்து டான்ஸ் ஆடுவேன், நான் பாடுவேன். அது அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும். அது அப்படிதான் என்னோட லவ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இன்னொன்னு சமையல், அதுல என்னோட லவ் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். அப்படிலாம் தான். உங்க சமையலுக்குலாம் நாங்க வந்து எவ்வளவு வீட்டுல நான் வந்து அந்த சம்பந்தி எல்லாம் வந்து உண்மையிலேங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் உண்மையில போய் பண்ணேன் வீட்டுல சம்பந்தி. நல்லா சூப்பரா இருந்தது. அப்படியா? ஆமா. தேங்க்யூங்க. இதே மாதிரி ஒரு ஏதாவது டிஷ் சொல்லுங்க. சம்பந்தி மாதிரி ஒரு எப்படி சொல்ற 2 minutesல ஒரு விஷயம் நீங்க பண்ணிடலாம் அப்படின்னா. சம்மந்தி மாதிரியே இன்னொன்னு நாங்க பிக் பாஸ்ல தானே இந்த சம்மந்தி மாதிரி இன்னொன்னு பிக் பாஸ்ல நாங்க பண்ண. அது வந்து நாங்க இது இவ்வளவு சண்டை ஆனதுனால வெளியில வந்துச்சு. இது என்னன்னா நானும் பவியும் வந்து பழைய சாதம் சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு என்ன விட பிடிக்கும் பழைய சாதம்னா. இடையில எங்களுக்கு பசிக்கும் இல்ல. அப்ப நம்ம கிட்ட வீடுன்னா என்ன வேணா சாப்பிடலாம், அங்க முடியாது இல்ல. சோ இந்த ரைஸ் இருக்கும்போது தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன் ஒரு நிறைய. அந்த ரைஸ் எடுத்துட்டு நம்ம இது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து திருடி போய் தக்காளி எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு ஒண்ணு பண்ணேன். அது ரொம்ப ஈஸி. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா துரு குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு போடணும். போட்டுட்டு அதுல கொஞ்சம் புளி புழிஞ்சு தண்ணி ஊத்தணும். கொஞ்சம் என்னன்னா தேங்காய் எண்ணெய் ஊத்தணும், உப்பு போடணும். அவ்வளவுதான். நல்லா கை வச்சு பிசையணும். அப்படி இருக்கும். அப்படியா? அது அந்த பழைய சாதத்துக்கு பழைய சாதம் மட்டும் இல்ல, சூடு ரைஸ் இல்லையா, நல்ல குதிச்ச சுடு ரைஸ், அதுல கூட இந்த இது போட்டு சாப்பிட்டேன்னா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் பத்தி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். வேண்டாமா? எதுக்கு என்ன சிரிக்கிறீங்க?
நான் அத பத்தி எல்லாம் யோசிக்கலம்மா. அதனால நான் என்னோட லைஃப்ல இதெல்லாம் யோசிக்கிற விஷயம் தானே. இதெல்லாம் யோசிக்கிற வயசு கடந்து போச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ. ஐயோ, என்ன இன்னும் டைம் இருக்கு. இப்பதான் 28 இல்லைங்க. ஆமா அதுதான். இப்ப எனக்கு 28 ஆச்சு. ஆனா இது மேபி ஒரு 20 வரைக்கும் 2021ல எல்லாம் கல்யாணம் பண்ணணும் அப்படி இதெல்லாம் யோசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஆனா அதுக்கு அடுத்து வந்து எனக்கு தெரியல, அத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். கல்யாணம் பண்ணா பிடிக்கும். கல்யாணம் பண்ணா பிடிக்குமா? எனக்கு குழந்தைங்க குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ஃபேமிலி வேணும்னு ரொம்ப ஆசைதான் அது. அது என்னோட ஆசை தானே. அது நடக்கணும் எல்லாம் இல்லல்ல. பாத்துக்கலாம். போற போக்குல நடந்தா ஓகே. ஓகே. அன்ஷிதா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அதுல பாக்கலாமா? மேரேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? இல்ல எனக்கு தெரியலடா. தெரியல. அது நம்ம கடவுள் எப்படி விட்டுருக்காளோ அப்படிதான். சத்தியமா தெரியல. ஓகே டன். வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பிளேஸ் இருக்கும்ல. 20 to 25 வந்து ஒரு விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். 25 to 30 இது வந்து ஒரு மெச்சோர்டா ஒரு விமன் வந்து அத லைக் எப்படி சொல்ற பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆயிருக்கும். லைஃப பாக்குற பெர்ஸ்பெக்டிவ். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்க லைஃப்ல இருக்கா? இப்போ நானே ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கேன். அது எனக்கே புரியுது நிறைய விஷயத்துல. முன்னாடின்னா நான் வந்து இந்த சொல்லுல நான் வந்து இந்த துருதுருப்பு அதுதான் என்னோட இதுன்னு சொல்லணும். எல்லார்கிட்டே பேசுவேன். நான் எப்போ என்னோட ஃபேமிலினா கூட டப்புன்னு அங்க அவைலபிளா இருப்பேன். நான் எல்லாரையும் வந்து சேர்த்து நான் ஒரு மாதிரி எல்லாரும் வேணும் எனக்கு அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி அது ஒரு இது. ஆனா எனக்கு இப்போ வந்து எப்படின்னா எனக்கு இந்த தனியா இருக்கணும். நம்ம ரொம்ப யோசிக்கிறேன் தனியா இருக்கு. அது எனக்கு ஏதோ பிடிச்சிருக்கு. அந்த தனிமையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது தெரியல. அதனால சில டைம் கஷ்டமாவும் இருக்கும் இப்படி தனியா இருக்கும்போது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தனியா இருக்கிறது பிடிச்சிருக்கு. நிறைய யோசிக்கிறேன். நிறைய பேரை புரிஞ்சுக்கிற விதம் மாறிடுச்சு. ஏன்னா அவங்க சைடுல இருந்து கூட சொல்றேன். நம்ம சைடு மட்டும் இல்ல. அவங்க என்ன நினைக்குது, அவங்களோட இது அதெல்லாம் யோசிக்கிற விதம் மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால வயசு மாறும்போது எல்லாமே மாறிட்டு இருக்கு. கரெக்ட் தான். அது பெரியவங்க சொன்னது உண்மைதான். வயசு மாற மாற நம்மளும் மாறும். சோ இந்த என்ன சொல்ல மன்னிக்கிறதா இருந்தாலும் இல்லைன்னா ஒரு விஷயம் மறக்கிறதா இருந்தாலும் எல்லாத்திலயே சேஞ்ச் வந்திருக்கு. முன்னாடி இருந்த பொண்ணு அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து பிட்ரேயல். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எல்லா அடிகளும் நம்ம வாங்கிதான் அவனோட நிறைய வாங்கியிருக்கேன். ஓகே. இப்ப எடுத்து இப்ப இன்ன விஷயம் இல்ல. நிறைய துரோகம் பண்ணிருக்கேன். எனக்கு நிறைய பேர் பண்ணிருக்கேன். இப்ப கூட பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம முன்னாடி சிரிப்ப ஆனா பின்னாடி வேற மாதிரி பேசுற ஆளுங்க இருக்கு. நிறைய எனக்கு துரோகம் பண்ணிருக்கேன். நிறைய பேர் பண்ணிருக்கேன். அதனாலதான் இந்த நம்புற விதம் நான் சொன்னது அதுக்குதான். பயம் ஆச்சு. அதுதான் உண்மை. எனக்கு வந்து இந்த துரோகம் அவங்க கொடுத்தேன்னா என்னோட லைஃப்ல என்னாச்சுன்னா ரொம்ப பயம் ஆச்சு. எனக்கு இப்ப எல்லாத்து மேலயும் பயம். அதுதான் இந்த நம்பிக்கை துரோகம் எனக்கு கொடுத்தது பயம். எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது. அது உண்மைதான். ஆனா நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போகணுமா வேணும் அந்த ஒரு பயம் இருக்குல்ல. அது ரொம்ப பெரிய பயம்டா அது. ஆனா ஒன்ஸ் அது அந்த பயத்தை உடைச்சு நம்ம உள்ள போகல. அந்த பயத்தை எல்லாம் உடைச்சு நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள போய் இல்ல இதுல நம்மளுக்கு வெற்றிதாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை உடைச்சு உள்ள போகும். அங்கேயும் நமக்கு ஒண்ணு கிடைச்சேன்னா எப்படி இருக்கும். அதனால அது நடக்கதான் செய்யும். அதனால நம்ம பாட்டுக்கு வாங்கின அடிகளை எல்லாம் கொஞ்சம் இப்படி வச்சுட்டு போக வேண்டியதுதான், வாழ வேண்டியதுதான். சரி, ஓகே டன். இதுக்கப்புறம் அன்ஷிதா யாரும் பிட்ரேல் பண்ணாதீங்க. பாவம் பாருங்க, குழந்தை வந்து யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. நம்புற ஆளுங்களும் இருக்கு. ஆனா ஏதோ ஒரு இடத்துல பயம் இருக்குதா. சரி. ஓகே டன். நெக்ஸ்ட் வந்து அம்மான்னு சொன்னோன்னே உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் உங்க லைஃப்ல உங்க அம்மா? நம்மளுக்காக இருக்கிற ஒரே ஒரு உயிர் அது அம்மாதான். அதை ஒத்துக்கிட்டுதான் அவனும். நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் இல்லைன்னா நம்ம பிடிச்சி ஓடுற விஷயங்கள் எல்லாமே வேற இருக்கலாம். ஆனா நம்ம சில டைம் யோசிக்கும் போது நம்மளுக்காக ஒருத்தவங்க இந்த உலகத்துல இருக்கேன்னா அம்மா மட்டும்தான். அது பெரிய ஒரு இது. என்னோட என்ன சொல்லும் உயிரும் உலகமும் எல்லாமே அங்கதான் இருக்கு சொல்லலாம். ஆனா நான் வந்து அந்த லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற ஆள் கிடையாது. இப்ப அம்மா கிட்ட இருந்தாலும் அண்ணா கிட்ட இருந்தாலும் அந்த லவ் அப்படி அவங்கள பார்த்து நான் அப்படி ஹக் பண்ணி கிஸ் பண்ணி அந்த ஆளும் நான் கிடையாது. ஆனா எல்லாமே அவங்கதான். இப்போ ஓடுறது எதுக்குனாலும் அவங்களுக்காக தான். இப்போ
இப்ப எதுக்கு வாழ்னாலும் அவங்களுக்காக தான். அதனால அம்மா எப்போ அம்மா சரி. அம்மா அப்பான்னு சொன்னோன்னா உங்களுக்கு மைண்டுக்கு வர ஒரு விஷயம். அப்பானா பிடிக்கும். ம். ஆஹ் ரொம்ப லைஃப்ல வந்து மிஸ் பண்ண ஒரு ஒரு பார்ட் அதுதான் அப்பா. ம். நான் மிஸ் பண்ண ஒரு பார்ட் அது வந்து எனக்கு வர வேண்டிய லவ்வா இருந்தாலும் அது அப்பான்னு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் இல்லை. அது நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். அதனாலயும் நிறைய விஷயங்கள் வந்து லைஃப்ல ஏதோ ஒரு இடத்துல நிறைய விஷயம் நடக்கும்போது ரொம்ப பெயின் ஆகுது. ம். ஷடா அப்பா இல்லாம இருந்ததுனாலயோ நம்ம இப்படி எல்லாம் யோசிக்கிற இல்லைன்னா இந்த சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியதா வரும் அப்படின்னு யோசிப்பேன். நிறைய டைம் வந்து அப்பாவை திட்டுவேன் மனசுல. ம். நிறைய இடத்துல வந்து பேடா நிறைய விஷயம் நடக்கும்போது இந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி கேள்வி கேட்க வைக்கணுமே, ம். அதுக்கு அவர் வேணுமே அப்படின்னு தோன்ற டைம் வந்து திட்டுவேன் மனசுல. ம். ஆனா அப்புறம் சாரி நானே மனசுல சொல்லிடும். அந்த அதெல்லாம் தான் அப்பானா ஒரு இது தெரியல. ஓகே. அண்ணா அண்ணானா எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். ம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ணும். ஓகே. இப்போ இன்கேஸ் அம்மா கிட்ட வந்து என்ன சும்மா இப்படி பண்றோம் அப்படி ம். பண்றோம், அம்மா கிட்ட ஏதாவது அண்ணா பத்தி கொஞ்சம் திட்டுனாலுமே வந்து எனக்கு ஜெனுவினா நமக்கு வலிக்கும் இல்ல ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா. ம். அது மேபி அவர் வந்து ரொம்ப சேடா இல்லைன்னா அவருக்கு உடம்பு சரியில்லாம இப்படி கூட கிராஸ் பண்ணி போனா என் முன்னாடி போனா எனக்கு அவ்வளோ வலிக்கும். ஆனா இதெல்லாம் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணது கிடையாது. ஓகே. அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு என் அண்ணா ரொம்ப பிடிக்கும். மணி காசு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு? ரொம்ப important. என்ன கேள்வி இது இது சும்மா போறவங்க சொல்லுவாங்கல்ல காசுலாம் முக்கியம் இல்ல, லவ் தான் முக்கியம். அம்மா தாயே இந்த இந்த ஆள் தான் நான் இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தது. ம். காசெல்லாம் முக்கியம் இல்லப்பா, நமக்கு லவ் தான் முக்கியம். அதுலதான் நம்ம வாழும். அந்த லவ் இருந்தேன்னா நம்மளுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம எப்படி வேணாலும் வாழும். இப்படி ஆக்சுவலா அது உண்மை, அது பொய் கிடையாது. யோசிச்சு Okay. பாரு. இப்போ எனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கு, ம். நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம், நம்மளால இவ்வளவு எல்லாம் வாழ முடியல, ஒரு குடிசை வீட்டுலதான் வாழணும், அப்படி எல்லாமே ரொம்ப கஷ்டம். இந்த லைஃபே இல்ல. ஆனாலும் இந்த ஒரு 2 பேர் இருக்குல்ல, நான் இருக்கு உனக்கு, நீ உனக்கு நான் இருக்கு, எனக்கு நீ இருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அதுலயே வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் சாதிக்கலாம். அது உண்மைதான். ஆனா இப்ப யாருக்கும் அந்த எஃபர்ட் போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லப்பா. அதுதான் நிஜம். அதனால இப்ப என்ன நடக்குதுன்னா காசு தான் முக்கியம், இதெல்லாம் அப்புறம் அப்படின்னு ஆச்சு. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிஜமா சொல்றேன். நான் வந்து அவ்வளவு படிக்கல, அதனாலவே சொல்றேன். சில டைம் நம்மளுக்கு வந்து இப்ப என்னோட இதுல வந்து எனக்கு வந்து டப்புன்னு கவலை வந்தேன்னா மறைக்க வராது, அது ஃபேஸ்ல அப்படியே தெரிஞ்சிடும். கவலை கோவம் எல்லாமே என் ஃபேஸ்ல டப்புன்னு தெரிஞ்சிடும். அதனால வந்து இப்ப சீரியல் நடிக்க போற டைம் வந்து ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு மன கஷ்டம் இருந்தேன்னா அந்த டைம் வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும். அந்த டைம் நம்ம வந்து யோசிக்கும், ஐயோ இந்த வேலை இல்ல, நம்மளுக்கு வேற ஒரு வேலை இருந்திருந்தா நம்ம வந்து இப்படி இந்த கேமரா முன்னாடி வந்து நடிக்க வேண்டாம், நமக்கு என்னமோ அழணும்னா மாறி உட்கார்ந்து அழுதுடலாம், இல்லைன்னா தனியா உட்காரணும்னா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துடலாம், இல்ல எங்க போகணும்னா போயிடலாம். இப்படியே வந்து இந்த கேமரா முன்னாடி நம்மளுக்கு உள்ள இருக்கிறது எல்லாத்தையும் இப்படி அடக்கி வச்சுட்டு நம்ம அந்த நின்னு நடிக்கணும்ல. அந்த டைம் தான் நிறைய யோசிச்சிருக்கேன். படிச்சிருந்துக்கணும், ஒழுங்கா படிச்சு ஏதாவது ஒரு வேலையை வாங்கி வச்சிருந்தா உனக்கு இது தேவை வந்திருந்துப்பையா, இல்லைன்னா உனக்கு அந்த டைம் வந்து உன்னால வேற எப்படியாவது அழுதோ எப்படியோ முடிச்சிருந்துக்கலாமே அப்படின்னு ஃபீல் ஆகும். ஸோ இது நிறைய டைம் யோசிச்சிருக்கேடா. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி என்னால வந்து ஃபேக்கா வந்து எமோஷனல் வந்து பண்ண முடியாது ஆன் ஸ்கிரீன்ல. அது மாதிரி பேட் டே இருந்திருக்கும்ல உங்க லைஃப்ல ஷூட்டிங் ஸ்பாட்ல, அந்த டைம் பத்தி சொல்ல முடியுமா? எப்படி அதை கோ த்ரூ பண்ணீங்க? ஏன்னா அது ஸ்கிரீன்ல அப்படியே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நீங்க சுகமா இருந்தீங்கன்னா ஹோல் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிஸ்ட்க்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அதை பத்தி. இப்போ எல்லாருமே வந்து எப்ப சிரிச்சு அந்த லொகேஷன்ல என்ன சிரிச்சு அப்படிதான் பார்த்திருக்கோம். இப்ப கூட சொல்றேன், அதுக்குதான் நக்ஷு சத்தியமா சொல்றேன். இப்ப கூட நான் இடையில ஒரு விஷயத்துக்காக கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துனா எனக்கு அவங்க கொடுத்த ஒரு ஹக்ல நான் வந்து அப்படி இதாச்சுன்னு சொல்லலாம். என்னால அதாடா மறைச்சு வைக்க முடியாதனால கொஞ்சம் வெளியில தெரிஞ்சிடும். வந்து ஏமா எப்போ நல்லா சிரிச்சுட்டே இருக்கிற மூஞ்சி, ஏன் சோகமா இருக்க, எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு
ஆனா அந்த டைம் கடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா எனக்கு எப்படின்னா எப்போ கொஞ்சம் அந்த டைம் எடுத்து நான் அதுக்குள்ள ஏதோ அழணும்னா சரி அழுது முடிச்சுன்னா நான் அதை விட்டு கொஞ்சம் வெளியில வந்துடும். ஆனா அது ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். டப்புன்னு வேணும்னா இந்த விஷயத்துக்குள்ள போயிட அந்த மாதிரி கொஞ்சம் மூளை சரியில்லை. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.